இப்போ ஒரு மாமரம் இருக்குது, அது மாங்காயை உற்பத்தி பண்ணுது, அந்த உயிர். அப்போ அந்த மாங்காயை அது சாப்பிடாது, அதுக்கு பலனளிக்காது. அந்த மாங்காயை இன்னொன்று உயிர் சாப்பிடும். ஒரு தென்னை மரம் தேங்காயை உற்பத்தி பண்ணுது, அந்த தேங்காயை இன்னொரு உயிர் சாப்பிடும். ஒரு புல்லை மண் உற்பத்தி பண்ணுது, அந்த புல்லை ஆடு சாப்பிட்டுட்டு போகும். இப்போ ஆடை புலி சாப்பிடும். ஸோ இது மாதிரி இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காரணமே கிடையாது. இது ஒரு விளையாட்டு, கடவுளின் விளையாட்டு, சக்தியின் விளையாட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிருக்கு பயன்படுது அல்லது இன்னொரு உயிரை சார்ந்து இருக்குது. இவ்வளோதாங்க. இதில் மாமரம் கபார், நான் மாங்காயை உற்பத்தி பண்ணுறது தான் என்னோடய வேலை. மாங்காயை இப்படிலாம் உற்பத்தி பண்ணி சூப்பரான ஒரு பழத்தை உருவாக்கி நான் உலகத்தில் பேர் எடுத்து அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு அது ஒரு பெரிய